வணக்கம் நேயர்களே, கபடி ரசிகர் பெருமக்களே. இந்த போட்டியானது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கீழ் ஈச்சம்பட்டி என்னும் ஊரில் மாபெரும் ஒரு ஊர் கபடி போட்டி, இறுதிப் போட்டி. அந்த நடைபெற்ற கபடி போட்டியில் இறுதிப் போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எந்த அணி விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மூவரைவர் கொடும்பாலூர் அணியும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமலர் கலிங்கிப்பட்டி அணியும் தற்போது இந்த இறுதி ஆட்டத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சேனலை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் நண்பன் மணப்பாறை ஏபிஎஸ் கபாடி லைவ் யூடியூப் சேனலில் இருந்து. தற்பொழுது ஆட்டம் துவங்கியுள்ளது. பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது கொடும்பாலூர் அணியும் சிறுமலர் கலிங்கிப்பட்டி அணியும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பாடிக்கொண்டிருக்கும் விளையாட்டு வீரர் கலிங்கிப்பட்டி சிறுமலர் அணியைச் சேர்ந்த பிரவீன் என்ற அஜி, சிறந்த ஒரு லெஃப்ட் ரைடர். ஆனால் அங்கே மூவரைவர் கொடும்பாலூர் அணியினுடைய மோகன் லெஃப்ட் கார்னர் அருமையாக செயின் டைக்கிலோட மடக்கி பிடிச்சிருக்காரு. அருமையான ஒரு பிடி. சிறந்த விளையாட்டு வீரர் கொடும்பாலூர் அணியைச் சேர்ந்த லெஃப்ட் கார்னர் மோகன். பாடிக்கொண்டிருக்கும் விளையாட்டு வீரர் ஜெர்சி நம்பர் 8, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமணன். புதுக்கோட்டை மாவட்ட அணிக்காக தமிழ்நாடு ஜூனியர் ஸ்டேட் ஆடி இருக்கார்ப்பா புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக. அருமையான அற்புதமான ஒரு ரைடர், வளரக்கூடிய வீரர், சிறந்த விளையாட்டு வீரர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாடிக்கொண்டிருக்கிற விளையாட்டு வீரர் கலிங்கிப்பட்டி வெற்றி புள்ளியோடு சென்றிருக்கிறார். ஒரு புள்ளி. கிட்டத்தட்ட அந்த கீழீச்சம்பட்டி கபடி போட்டியில் கிட்டத்தட்ட 80 அணிகள் பங்கு கொண்ட போதிலும் சிறந்த அணிகளாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற 2 அணிகள் மூவரைவர் கொடும்பாலூர் மற்றும் சிறுமலர் கலிங்கிப்பட்டி. நல்லா அலசி பார்க்குறாரு. ஒரு பாயிண்ட்டுக்காக வெற்றியோடு செல்வாரா அல்லது வெற்றி புள்ளியை கலிங்கிப்பட்டி கொடுத்து விட்டார். ஆனால் சிறந்த வளரக்கூடிய விளையாட்டு வீரர், ஆமாம், அருமையான அற்புதமான விளையாட்டு வீரர். பாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறுமலர் அணியினுடைய ஸ்டார் ரைடர் அஜி என்ற பிரவீன், அற்புதமான விளையாட்டு வீரர். இவர் திருச்சி தேசிய கல்லூரியினுடைய விளையாட்டு வீரர். அற்புதமாக அங்கே மடக்கி பிடித்தார்கள் மூவரைவர் கொடும்பாலூர் அணியினர். பாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறுமலர் கலிங்கிப்பட்டி அணியினுடைய விளையாட்டு வீரர் இப்பொழுதும் அருமையான பிடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் கார்னர் மோகன் அருமையாக செயின் டாக்கிலோட மடக்கி பிடிக்கிறார். பாடக்கூடிய விளையாட்டு வீரர் லட்சுமணன் ஜூனியர் ஸ்டேட் ஆடி இருக்காரு புதுக்கோட்டை மாவட்ட அணிக்காக. மூவரைவர் கொடும்பாலூர் அணியினுடைய வளர்ந்து வரக்கூடிய ஸ்டார் ரைடர், அற்புதமான விளையாட்டு வீரர். அற்புதமாக அந்த லெஃப்ட் கார்னரை போய் டச் பண்ணிட்டு, ஓஹோ இல்லை கட்டிங்கில் போயிட்டு அஜி என்ற பிரவீன் தேசிய கல்லூரியினுடைய விளையாட்டு வீரர், முன்னாள் விளையாட்டு வீரர், அற்புதமான வீரர். மின்னல் வேகத்தில் 2 வெற்றி புள்ளிகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து பாடக்கூடிய மூவரைவர் கொடும்பாலூர் அணியுடைய ஜெர்சி நம்பர் 2 விஸ்வா. இவரும் ஒரு சிறந்த ரைடர், அற்புதமாக விளையாடி கொண்டிருப்பவர். மூவரைவர் கொடும்பாலூர் அணியினுடைய பயிற்சி பட்டறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய இளம் வீரர்கள். 1 2 பார்ப்போம். உறுதியாக ஆணித்தரமாக தன்னை வெற்றி தொட்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். வெற்றி புள்ளியோடு சென்றிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ரைடர் மறுபடியும் ஜெர்சி நம்பர் 8. மணப்பாறை மாவட்டங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் மணப்பாறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே சிறந்த அணியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மூவரைவர் அந்த அணியினுடைய பயிற்சி பட்டறையிலிருந்து பாருங்க, அற்புதமாக ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச் அற்புதமாக நிகழ்த்தியிருக்கார். ஜெர்சி நம்பர் 8 லட்சுமணன் மூவரைவர் பயிற்சி பட்டறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர். ஏற்கனவே அந்த பயிற்சி பட்டறையிலிருந்து
டிராவிட் என்னும் வீரர் தமிழ்நாடு காவல்துறை அணியில் தற்போது விளையாடி கொண்டிருக்கிறார். மற்றொரு வீரர் அசோக் தமிழ்நாடு ஆர்ம்டு போலீஸ் அந்த அணியில் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். இவர்களை எல்லாம் உருவாக்க காரணமாக இருந்த அந்த அணியினுடைய முன்னாள் விளையாட்டு வீரர்கள் பூமாலை சகோதரர் மனோஜ், சகோதரர் அமரன் அவர்களுடைய பயிற்சியிலேயே சிறந்த முறையில் சிறப்பான வீரர்களை உருவாக்கி இன்று மறுபடியும் தமிழகத்தில் மட்டுமல்ல திருச்சி மாவட்டம், மணப்பாறை பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறந்த அணியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் அந்த அணியினருக்கு. நல்லா அலசி பார்க்கிறார். இருந்தாலும் கடுமையாக முயற்சியாக சூப்பர் டக்கல் என்ற முறையில் சிறுமலர் கலிங்கிப்பட்டி அணியினருக்கு 2 புள்ளிகள். கலிங்கிப்பட்டி அணியிலும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ட்ஸ் கோபி ஜெர்சி நம்பர் 6 ஜமால் முகமது கல்லூரியினுடைய முன்னாள் விளையாட்டு வீரர், சிறந்த ஒரு டிஃபெண்டர். அந்த அணியில் சிறப்பாக தனது அணிக்கு சிறந்த பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். முதல் பாதி முடிவுற்ற நிலையில் இரண்டாவது பாதியில் ஆட்டம் துவங்கி இருக்கிறது. மறுபடியும் 1 2 3 அல்லது எதிரணிக்கு 2 புள்ளியா பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லா அலசி விரட்டி தொடக்கூடிய விளையாட்டு வீரர். இருந்தாலும் அருமையாக அங்கே ஜெர்சி நம்பர் 10 பூபதி மடக்கி பிடித்தார். முன்னாள் தேசிய கல்லூரியினுடைய விளையாட்டு வீரர், திருச்சி தேசிய கல்லூரியினுடைய முன்னாள் விளையாட்டு வீரர் ஜெர்சி நம்பர் 10 பூபதி. அடுத்ததாக கொடும்பாளூரினுடைய அனீஸ் ஜெர்சி நம்பர் 6 ஒரு பாடிக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சிறுமலர் கலிங்கிப்பட்டி அணியினருக்கு 3rd ரைட். அந்த ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஆனந்த், அவரும் புதுக்கோட்டை மாவட்ட அணிக்காக ஜூனியர் ஸ்டேட் ஆடியிருக்கார். பேர் ஆனந்த், ஜெர்சி நம்பர் 5. சிறந்த விளையாட்டு வீரர். கடைசியாக நடைபெற்ற யுவா கபடியில் துரைசிங்கம் தூத்துக்குடி அணியில் சிறப்பாக விளையாடிய விளையாட்டு வீரர் ஜெர்சி நம்பர் 5 ஆனந்த். ரைட் கார்னர் பொசிஷனில் மூவரைவர் கொடும்பாளூர் அணிக்காக விளையாடிய அந்த விளையாட்டு வீரர். தொடர்ந்து பாருங்கள், அந்த ஜெர்சி நம்பர் 8 லக்ஷ்மணன் அருமையாக பாடுறார். இவருக்கு நல்ல எதிர்காலம் அமைய விளையாட்டு கபடி மூலமாக மணப்பாறை ABS கபடி யூடியூப் சேனல் உங்களை மனதார வாழ்த்துகிறது. இருந்தாலும் மூவரில் ஒருவரை தொட்டுவிட்டு சென்றிருக்கிறார். பாடி சென்றிருக்கக்கூடிய வீரர் கோபி சிறுமலர் அணிக்காக முன்னாள் ஜமால் முகமது கல்லூரியினுடைய விளையாட்டு வீரர். அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிறார். புள்ளியோடு செல்வாரா அல்லது எதிரணிக்கு புள்ளியை விட்டு கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களே, போனஸ் புள்ளியோடு சென்றிருக்கிறார், ஊக்க புள்ளியோடு. மறுபடியும் லக்ஷ்மணன், ஒரு பக்கம் பூபதி, ஒரு பக்கம் கோபி. பாடிக்கொண்டிருக்கும் வீரர் லக்ஷ்மணன். மூவரில் யார் வெல்வார் பார்ப்போம். அற்புதமான 2 அணிகள். கடைசியில் வெற்றி புள்ளியோடு சென்றிருக்கிறார் லட்சுமணன். கலிங்கிப்பட்டி சிறுமலர் அணியினுடைய கோபி வளரக்கூடிய அடுத்த வீரர்களுக்கும் நல்ல முறையில் தனது பங்களிப்பை இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊர் ஆட்டம் என்றாலே மிகவும் விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய 2 அணிகள், சிறந்த அணிகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஊர் கபடி போட்டி மட்டுமல்ல, அனைத்து விதமான கபடி போட்டிகளிலும் முதன்மையாக சிறந்த அணியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்கம் மூவரையோர் அணி, மற்றொரு பக்கம் ஒரு ஊர் கபடி என்றாலே திருச்சி மாவட்டத்தில் சிறப்பாக விளையாடிய சிறுமலர் கலிங்கிப்பட்டி. கடைசியாக லால்குடி மேட்டுப்பட்டியில் நடந்த மோடி லீக் கபடி போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்த அணி
ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தில் சிறப்பாக விளையாடிய அணி. அந்த அணியில் ஜெர்சி நம்பர் லோகு, அவரும் முன்னாள் தேசிய கல்லூரியினுடைய விளையாட்டு வீரர். பூபதி, லோகு, அஜி என்ற பிரவீன், மூவரும் முன்னாள் தேசிய கல்லூரியினுடைய விளையாட்டு வீரர். அற்புதமாக பாடுவார் அஜி. பாடிக்கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மணன், மூவர் இவர் குடும்பாலூர். அந்த வீரருக்கு தேர்ட் ரைட், டூ ஆர் டை, தேர்ட் ரைட். அந்த அணியில் ஜெர்சி நம்பர் 1 சிறுமலர் அணியினுடைய ஜெர்சி நம்பர் 1 உதயகிரி, வளரக்கூடிய சிறந்த விளையாட்டு வீரர். பார்ப்போம் இறுதிப் போட்டியில் வெல்வது யார் என்று இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்துவிடும். அற்புதமாக மடக்கி பிடிக்க முற்பட்டார் ஆனந்த். ஆனால் பாடிக்கொண்டிருக்கிற அனீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூவர் இவர் குடும்பாலூரினுடைய ரைட் ஆர்ச் செல்வா, லெஃப்ட் ஆர்ச் விக்கி, சிறந்த விளையாட்டு வீரர்கள். அதே போல் சிறுமலர் கலிங்கிப்பட்டி அணியினுடைய லெஃப்ட் கார்னர் சாந்தகுமார் மற்றும் லெஃப்ட் ஆர்ச் சசிகுமார், இவர்களும் அண்ணன் தம்பிகள், சிறந்த விளையாட்டு வீரர்கள். கிட்டத்தட்ட 80 அணிகள் பங்கு பெற்ற அந்த மாபெரும் கீழீச்சம்பட்டி கபடி போட்டியில் சிறப்பாக விளையாடிய 2 அணிகள் தற்போது இறுதிப் போட்டியிலேயே ஆடிக்கொண்டிருக்கிறது. புள்ளிகளின் வித்தியாசமும் ரொம்ப வெகு தூரம் இல்லை. அருமையான இறுதிப் போட்டி என்றால் அப்படி ஒரு இறுதிப் போட்டி. பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி. 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் வித்தியாசத்திலே இந்த போட்டி மிகாமல் போய்கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் என்ன முடிவு என்று தெரியும். அற்புதமான ஒரு ஆங்கிள். ஜெர்சி நம்பர் 5 ஆனந்த், இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்துவிடும் யார் வெல்லப் போவது என்று. இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணப்பட்டி கிராமத்தில் கீழீச்சம்பட்டி போட்டியை மிக அற்புதமான முறையில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த போட்டி மற்ற ஊர்களை போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது சுற்று ஆரம்பிக்கும் பொழுது 2 அணிகளும் உள்ள டாஸ் போடும்போது அந்த 2 அணிகளுடைய கேப்டன்கள் அடுத்த சுற்று விளையாடுவதற்கான அந்த குழுக்களில் சீட்டை எடுத்து அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அற்புதமான ஜம்ப் அடிக்க முயற்சி செஞ்சு ஒரு வெற்றி புள்ளியோடு சென்றிருக்கிறார் பிரவீன். வாழ்த்துக்கள் தம்பி. சிறந்த விளையாட்டு வீரர்கள். 2 ஊர்லையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கு என்ன சளைக்காதவன்னு சொல்லுவாங்க. மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறப்ப வீட்டில் விட மாட்டாங்க, இல்லைனா பக்கத்தில் சேர விட மாட்டாங்க பசங்க கூட. பட் ஆனால் 2 ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் தன்னோட வீட்டில் இருந்து தன்னோட பிள்ளைங்க கபடி கற்றுக்கணுங்கிறதுல வெறித்தனமாக இருப்பாங்க. என்னாச்சு, அற்புதமான ரைடு. போட்டியானது நிறைவு பெற்றது. இந்த இவ்வளவு நேரம் கண்டுகளித்த கபடி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உங்களுடைய மணப்பாறை ABS கபடி லைவ் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.